ஒரு பெரிய வயல், ஒருத்தர் நல்லா உழுது பயிர் விதைகளை தூவினாரு, நல்லா முளைச்சு வளர ஆரம்பிச்சது. ஒருத்தர் தண்ணி பாய்ச்சினாரு. களைகள் வளர்ந்தப்ப வேற ஒருத்தர் வந்து களைகளை பறிச்சு சுத்தம் பண்ணாரு. சில மாதங்களுக்கு பிறகு அறுவடை பண்ண வேண்டிய நேரம் வந்தப்ப வேற ஒருத்தர் வந்து அறுவடை பண்ணி கட்டுக்கட்டா வச்சாரு. அவர் முகத்துல அவ்வளவு ஒரு சிரிப்பு, சந்தோஷம். இந்த அறுவடையில யாருக்கு அதிக பெருமை சேரணும்? விதைக்கலன்னா அறுவடை இல்ல, அதனால விதைத்தவருக்கா? விதைத்தாலும் தண்ணி பாய்ச்சலன்னா பயிர் வளராதே, அதனால தண்ணி பாய்ச்சினவருக்கா? தண்ணி பாய்ச்சினாலும் களை பறிக்கலன்னா பாதி கூட அறுவடை பண்ணிருக்க முடியாது, அதனால களை பறித்தவருக்கா? கர்த்தருடைய ராஜ்யத்தின் வேலையிலையும் இந்த மாதிரிதான். நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை, விளையச் செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும் அப்படின்னு பவுல் எழுதுறாரு. வசனமாகி விதையை விதைக்கிறவர் ஒருத்தரா இருக்கலாம். அது நன்கு வளர உரம் வைக்கிறது, நீர் பாய்ச்சது போல அவ்வப்போது உற்சாகப்படுத்தி ஆலோசனை சொன்னது வேற ஒருத்தரா இருக்கலாம். கடைசியில கர்த்தருக்குள் மாற்றம் கண்டவர் சாட்சி சொல்ற இடம் வேற ஒருத்தருடையதா இருக்கலாம். மேட்ரு என்னன்னா, விதைத்த விதை பயிராகி பலன் கொடுக்குதா, அதான் முக்கியம். கர்த்தர் வர நாள் இல்ல, விதைத்தவர் தொடங்கி அறுவடை பண்ணியவர் வரை அனைவரும் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசிப்போம்.